மன்னிக்கணும். நிதானமாக கதை சொல்கிற அளவுக்கு இப்போ என்கிட்ட நேரம் இல்லை. உசுறு போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கை மொத்தமாக சொருக்கிட்டு நிற்கிது. ஏன் எதுக்குன்னு காரணமே தெரியாமல். நான் ஏன் இங்கே வந்தேன்? இன்னைக்கு எங்கே ஆரம்பித்தேன்? நினைப்பு ஒரு இடத்துல நிற்க மாட்டேது. இன்னைக்கு தான் ரம்யா கடைசியா என் லவ்வை ஏற்றுக்கிட்டா. கொஞ்ச நேரத்தில் என் கிளாஸ்மேட் ஸ்ரீராம் ஃபோன் பண்ணி இங்கே ஒரு பிரச்சனை, சீக்கிரம் வாடான்னா அவசர அவசரமாக ஓடி வந்தேன். ஸ்ரீராம் கிட்டத்தட்ட செத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கறதுக்குள்ள இன்னொரு சத்தம். சிவா, என் காலேஜ் சீனியர். ஒண்ணுமே புரியல. இவன் எப்படிங்க? சிரிப்பு சத்தம். என் நிலைமையில நீங்க இருக்கிற மாதிரி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. உதறலாம் இல்லை. இவன் தான் கொண்டு இருக்கணும். நிச்சயமா இவன் தான் கொண்டு இருக்கணும். இவன் தமிழ் மாறன், என் இன்னொரு சீனியர். ஆனா ஏன் கொண்டா? என்ன புரியலையே. நான் தான் ஸ்ரீராம். பயோகிராஃபி கொஞ்சம் இல்லை, நிறையவே பேடு தான். ஒரு விஷயம் நல்லா நடந்தால் 10 வருஷம் சப்பையாக போகிற ஒரு மொக்கையான ஹிஸ்ட்ரி. எனக்கு கிடைச்ச ஒரே நல்ல விஷயம் ரம்யா. நான் அவளை லவ் பண்ண ஆரம்பித்த அப்புறம் தான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே வந்துச்சு. தட்டு மாதிரி என்ன அவளுக்கு பிடிக்க வச்சிடணும்னு நினைக்கும்பொழுது தான் க்ராஸ் ஆனால் அவன். நான் அவளை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும். பசங்கன்னா ஜென்டில்மேனாக இருக்கணுமா வேணாமா? பசங்கக்கிட்ட ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா, பொண்ணுன்னு வந்தால் டக்குன்னு மாறிடுவாங்க. அவனும் அப்படித்தான். 25 வருஷமாக தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்த கையில் கொடுத்து உடனே பிடுங்கினா எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படியோ எனக்கு ஆன் இருந்துச்சு. என்ன மாதிரியே ஆன் ஆன சீனியர் சிவாவையும் தமிழ் மாறனையும் வச்சு தான் இவனை போடலான்னு பிளான் பண்ணேன். நடுவில் என் உசுறு போகிற நடிப்பை பார்த்துருப்பீங்க. அதுக்கு பெரிய ஃபிலாசபிலாம் எதுவும் இல்லை. சும்மா அவளை கொஞ்சம் குழப்பி கொள்ளலாம்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். ஏதோ என்னால் முடிஞ்சுது.